நெபுலா ஸ்டெரிலைசேஷன் மான்வாவோட பார்ட் 19 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இப்ப இந்த கரண்ட்டா பார்த்துட்டு இருக்க ஹெவிலி டீமன் அந்த மான்வா வந்து முடிய போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச மான்வா ஏதாவது இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அத வந்து என்ன அப்டின்னா நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீங்க பல பேர் சொல்றது புரியுது. ஏற்கனவே ஒரு மான்வா வந்து ஒழுங்கா போடுறா அப்டின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் வந்து என்னப்பா ஒரு நாளைக்கு 2 வீடியோ வந்து போடணும். காலைல 1 போடணும், சாயங்காலம் 1 போடணும். அப்டின்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா என்ன செய்யுது, நாம ஒரு பக்கம் வண்டி ஓட்டுனா, ஆண்டவன் வேற ஒரு பக்கம் வண்டிய திருப்புறான்ல. அந்த மாரி தான் வந்து என்ன பண்ணா மாறி போயிருது. ஆனா நான் அது எல்லாத்தையும் என்ன பண்ணா கூடிய சீக்கிரத்தில என்ன பண்ணா சரி பண்ணிருவேன். சரி பண்ணிட்டு காலைல 8 மணிக்கு ஒரு வீடியோ, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வீடியோ. கூடிய சீக்கிரமே அத ஆர்கனைஸ் பண்ணிருவேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் வந்து என்ன பண்ணா எனக்கு தேவ. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புறேன். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள வந்து போகலாம். கதையோட ஆரம்பத்தில போன இதில எங்க முடிஞ்சுதுன்னா, அந்த ஸ்லேவ்ஸ் வந்து என்ன அப்டின்னா, ரெபெல்லியன் பண்ண மாரி வந்து என்ன அப்டின்னா, அந்த வேம்பயர்ஸ வந்து அப்டின்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இப்ப அடுத்து ஆரம்பிக்குது. இந்த மாரி அவங்களே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. இது நமக்கு ஈஸியா இருக்குல்ல. தெர்ல என்ன நடக்குதுன்னு. அந்த வேம்பயர்ஸே வந்து அப்புறம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான்னு தான் நெனைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு வேள இது நம்ம கடவுளோட விளையாட இருக்குமோ? தெர்ல. நம்ம கடவுள் என்ன நெனைக்கிறாங்கிறது யாருக்கு தான் தெரியும். நம்ம தான் வந்து அப்புறம் அத பார்க்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க என்ன நடக்குது? அது கொஞ்சம் பாரு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த வேம்பயரோட ப்ரீஸ்ட் வந்து வந்து இந்த மாரி என் கூட ஒரு ஒன் ஆன் ஒன் டூயலுக்கு வந்து என்ன பண்ணா அக்செப்ட் பண்ணு. சீக்கிரம் உன்னோட மரியாதைய வந்து என்ன பண்ணா காமி. உன் கடவுளோட மரியாதையே என்ன பண்ணா இதில தான் இருக்க முடியும். நீங்க எங்க போறீங்க? தேவையில்லாம இந்த மாரி செய்யாதீங்க. இது வந்து நமக்கு நல்லதில்ல. வேணாம். அவ நம்ம கடவுளோட என்ன பண்ணா இதில இழுத்துருக்கா. நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும். பரவால்ல இவன் வரட்டும். இவன் வந்தானா, அந்த கதவு தொறந்தோனே என் ஆளுங்க எல்லாத்தையும் விட்டு சைட்ல நேரடியா ஒரே நேரத்தில போய் அவன கடிக்க வச்சு என்ன பண்ண இது பண்ணிரலாம். சீக்கிரம் அந்த கதவு தொறந்தா மட்டும் போதும். அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கும்போது, என்னது இது? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அ அந்த கதவு தொறக்கறதுக்கு முன்னாடி அந்த கதவுக்கு மேல இருந்து வந்து என்ன பண்ணா குதிச்சுருவான். குதிச்சோனவே, ஓகே. நீ சொன்ன அந்த டியூல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை மேலே வந்து என்ன அப்பனா அங்கேருந்து அப்படியே குதிச்சு எங்கம்மே இறங்கிடுறான். அங்க இறங்குனதுக்கு அப்புறமேட்டு, சரி இப்போ ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவன் மேல குதிச்சுட்டு, அந்த கையில வச்சிருந்த அந்த ஈட்டிய வச்சு என்ன பண்ணா, அவன் மேல ஸ்விங் பண்றான். ஸ்விங் பண்ண உடனே அடிச்சு அப்படியே கீழ விழுந்துர்றான். போச்சு, போச்சு. நான் நினைச்சது எல்லாமே தப்பா தப்பா நடந்துட்டே இருக்கே. இதுக்கு என்ன காரணம்? நான் இப்பயே வந்து அப்பலாம் இங்கேயே சாகக்கூடாது. நான் சீக்கிரம் வந்து அப்பலாம் சண்டை போட்டே ஆகணும். இவன் திரும்ப நம்மள பவர்ஃபுல்லா தான் இருக்கான். பரவால்ல. நான் வந்து என்ன அப்படின்னா இவன அட்டாக் பண்ணியே ஆகணும். என்னோட கடவுள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. நான் இத விடமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, ஓகே. இப்போ இவளும் வந்து என்ன பண்ணா தோத்து போயிட்டு இருக்கா. அதே மாரி இவளோட ஆர்மியும் வந்து என்ன பண்ணா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வைப் அவுட் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவன் கையில இருக்க அந்த சிஸ்டத்தில பார்க்கையில, அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாமே ரெப்ளின் பண்ணி அங்க இருக்க எல்லாரையும் வந்து எப்படின்னா அடிச்சு நவுத்திட்டே இருக்காங்க. சரி ஓகே. நம்ம இப்போதான் ஜெயிக்கிற நிலைமைக்கு தான் போயிட்டே இருக்கோம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவோட ஸ்க்ரீன்ல வந்து என்னப்பா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி அந்த வேம்பயர்ஸோட அந்த கடவுள் உங்கள்ட்ட வந்து அப்படியே பேச ஆசைப்படுறாரு. நீங்க பேசுறீங்களா? அப்படிங்கும்போது ஹீரோ வந்து, "இன்னும் நான் பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் குடுத்துடுறான். அக்செப்ட் குடுத்தோனே வந்து என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கும் அவனுக்கும் நடுவுல ரொம்ப கால்விண்டா வந்து அவன பார்க்கவே அருவருப்பா இருக்கான். பார்த்தா ஏதோ மனுஷன் தோல போட்ட மாரி, ஒரு மாரி கண்றாவியான ஒரு முகத்த வச்சுக்கிட்டு, "நீ என்ன இதில ஜெயிச்சுட்டேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? ஆனா நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்ட. உனக்கு தெரியுமா? என்கிட்ட ஒரு சில ட்ரம்ப் கார்டும் வந்து இருக்கு. நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு மட்டும் நெனச்சேன்னா, நீ ஒரு முட்டாள் தான்டா" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன நெனைக்கிற? அப்போ உன்கிட்ட என்ன மாரியான ட்ரம்ப் கார்ட் இருக்கு? அத உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது." நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நாங்க வந்து நான் அப்படியே ஃபுல்லா உன்னோட இடத்தையே வந்து நான் அப்படியே இது பண்ணிட்டோம். உன்னோட ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அப்படியே செத்தும் போயிட்டாங்க. இப்ப நீ என்ன நெனப்புல வந்து என்ன அப்படின்னா நீ ஜெயிக்கிற மாரி என்கிட்ட பேசுற? அத நீ தான் வந்து என்ன அப்படின்னா கண்டுபிடிக்க போற. அத பார்க்கும்போது நீ உண்மையாவே ரொம்ப வருத்தப்படுவடா. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவன் என்ன செய்ய போறான்? தெரியலையே! இவன் என்ன செய்வாங்கிறத நான் தான் யோசிச்சு பார்க்கணும். ம். உன்னோட எல்லா இதுவும் என்ன பண்ண போயிடுச்சு. நீ இன்னும் வேணா என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நீ சரண்டர் ஆனா உன்ன உயிரோடையாவது விடுவேன். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன பேசுறங்கிறது எனக்கும் வந்து புரியல. நான் வந்து என்ன பண்ண கண்டிப்பா சரண்டர் ஆகுற மனநிலையில நானும் இப்போ உன்ன வந்து பார்க்கல. சரியா? ஓகே. நாம அடுத்து வந்து என்ன பண்ண வேற விஷயத்த பேசி வந்து என்ன பண்ண தீர்க்க முடியாது. அது செயல்ல வந்து காமிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. நீ சொல்ற விஷயங்கள்ல வந்து பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் சண்டை போடுற அந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி ஒரு அ பிளட் ஒரு மாரி அதுல பிளட்டால ஒண்ணு சூழப்பட்ட ஒரு இது மாரி வந்து என்ன பண்ணா மாறிரும். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இந்த பக்கம் அந்த வேம்பயரோட பீஸ்ட்ட நல்லா அடி வாங்கி என்ன அப்பன்னா கையில அடி வாங்கி அப்படியே கீழ வந்து அப்புறம் விழுந்து கிடப்பா. போச்சு. நான் தோத்து போயிட்டேனா? என்னாச்சு? இப்ப நான் வந்து என்ன பண்ண தோத்து போயிட்டு இவன்ட்ட நான் அப்புறம் சாக போறேனா?
கடவுளே! நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உங்கள நான் தான் நம்பியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் மனசுல வேண்டிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அவன் அடிக்க வர நேரம் திடீர்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அவனோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ஸ் தான் அவன காப்பாத்திருக்கு. அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கத்தி வந்து என்ன அப்பனா வருது. இது என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த கடவுள் வந்து என்னப்பா நேரடியா அந்த உலகத்துக்குள்ளேயே வந்து என்னப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருவான். அவன் அந்த இடத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணா வந்துருவான். கிட்டத்தட்ட ஒரு 4 கையி, இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணா ஒவ்வொரு கையிலயும் ஒரு வில்லு, இன்னொரு கையில பார்த்தாக்கா அந்த கத்தி, இன்னொரு கையில சுத்தியலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து பார்க்குறான். இவன் அங்கேயே வந்து வந்துட்டானா? அதிகப்படியான ஃபேட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இருந்தா இப்படிதான். அவங்களால அந்த உலகத்துக்குள்ளேயே வந்து அப்புறம் நேரடியா வந்து வர முடியும். இப்ப நான் என்ன பண்றது? இவன வந்து எங்க அப்பா கண்டிப்பா எங்களால தோற்கடிக்கவே முடியாது. இப்ப இவன என்ன செய்ய போறான்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னோட ஃபேத் பாயிண்ட்ஸ் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு இன்னும் நெறைய சாக்ரிஃபைஸ் தேவ. நீங்களே வந்து என்ன பண்ண உங்கள எனக்கு சாக்ரிஃபைஸா குடுங்க. சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் புடிச்சு அவனே வந்து அவன் அப்பா வாய்க்குள்ள வந்து போட ஆரம்பிச்சுருவான். உடனே அவன் இருந்துகிட்டு லூசு மாரி, "பரவால்ல காட், நீங்க எனக்காக வந்துட்டீங்க. ஆமா, நீங்க எங்களுக்காக வந்து வந்துட்டீங்க. நீங்க ஒண்ணும் இந்த சாதாரண காட் மாரி வந்து கிடையாது. நீங்க எங்களுக்காக நேரடியாவே வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி லூசு மாரி சுத்திட்டு இருக்கையில, சரி ஓகே. என்னாலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னாலயும் வந்து அப்புறம் அங்க போய் பண்ண முடியாது. சரி ஓகே. இந்த இடம் வந்து போயிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம சீக்கிரமா அடுத்தடுத்த வேலைய வந்து பார்த்துக்கலாம். இப்ப இங்கேருந்து ரிட்ரீட் ஆகுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கையில எல்லா பள்ளிகளும் வந்து அப்புறம் அந்த கேஸ்ல விட்டு வெளியில வந்து அப்புறம் போய்க்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் வாங்க. நம்ம இங்கேருந்து போயிடலாம். உனக்கு அறிவு இல்லையா? எல்லாரும் வந்து என்ன பண்ணா சீக்கிரம் வந்து போயாகணும். சரியா? நீங்க என்ன பண்ணா இந்த இடத்துல ஒரு ராஜா. அத மறந்துறாதீங்க. இங்க வந்து என்ன பண்ணா காப்பாத்துறது தான் எங்களோட மெயின் கடமையே. ப்ளீஸ் என்னோட கடமைய செய்ய விடுங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பக்கம் பார்த்தாக்கா சுத்தி எல்லா பக்கமும் வெடிச்சுக்கிட்டு இருக்கும். என்ன நடந்துட்டுருக்கு? மக்கள் இன்னும் என்ன பண்ணா செத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இங்கேருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கடவுள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். நெறைய பேர் வந்து அப்ப செத்துருவாங்க. நீ போ நான் பார்த்துக்கிறேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? "நீ போ நான் பார்த்துக்கிறேன். நீங்க இந்த இடத்தோட ராஜா. எல்லாத்தோட நம்பிக்கையே நீங்க தான். நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா என்ன என்ன ஆவுறது?" இது நான் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் உங்கள்ட்ட நான் சொல்லியே ஆகணும். நான் இந்த இடத்தோட ஜெனரலா இருக்கனால உங்கள காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. தயவுசெய்து நான் சொல்றத கேளுங்கங்கும்போது பார்த்தாக்கா, அவன அந்த லிசன் அப்படின்னா தூக்கி அடிச்சு நவுத்திட்டு பார்த்தாக்கா, அந்த இடத்துக்குள்ளேயே அந்த அப்புறம் உள்ள சண்டைக்கு வந்து உள்ள வந்து போயிடுவான். இவனு ஹீரோ வந்து அத பார்த்துட்டு, "முட்டாளாடா நீ! நீ ஏன்டா உள்ள வந்து போற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டுமே பார்த்தாக்கா, அவன் அந்த இடத்துக்குள்ள வந்து ஃபோர்ஸா போவான். "இல்ல, இல்ல இப்படி நடக்கக்கூடாது. நான் வந்து அப்புறம் சீக்கிரம் அத தடுத்தே வந்து ஆவணும்." போச்சு, போச்சு இவனுக்கிட்ட வந்து அப்புறம் நான் ஏதாவது அறிகுறிய குடுத்தாகணும். ஹீரோ வந்து அப்புறம் அவன் உடம்புக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவோட ஃபேட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. உங்களால உள்ள போ முடியாது அப்படின்னு சொல்லி வருது. போச்சு நான் இவனுக்கு என்ன பண்ண ஏதாவது சிக்னல வந்து என்ன பண்ண குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, அவனும் வந்து பார்க்குறான். "நீ தான் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆளா? உன்ன வந்து முதல்ல கொல்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியல கொஞ்சம் வச்சு அடிக்கிறான். இவன் இங்கேருந்து என்ன பண்ணா தப்பிச்சுடுறான். போச்சு இவனால எவ்வளோ நேரம் இதே மாரி தப்பிச்சுட்டே இருக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் குடுக்குற மாரி பார்த்தாக்கா, சிவப்பு கலர் பட்டாம்பூச்சிய வந்து என்ன பண்ணா சுத்தி அவன வச்சு அனுப்புறான். இருந்தாலும் அவன் எதையுமே வந்து அப்படின்னா கண்டுக்காம, அவன் பாட்டுக்கு முன்னாடியே போய் போய் சண்டை போட வந்து அப்படின்னா ஆரம்பிச்சுருவான். அச்சோ! இது எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இவனால இத செய்ய முடியும்னு இவன் எப்படி நம்பிக்கிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் பல்ல கடிச்சிட்டு இருக்கையில, இந்த சின்ன ட்ரிக்ஸ்லாம் என்ன ஏமாத்துறதுன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் என்ன கொல்லவே கொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் என்ன அப்படின்னா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சுருவான். இவனும் வந்து என்ன அப்படின்னா அதுலேருந்து லைட்டா டாட்ஜ் ஆயிட்டு அவனோட எலக்ட்ரிக் தண்டர் பவர் வந்து அப்படின்னா ஃபியூஷன் பண்ணி திரும்ப வந்து என்ன அப்படின்னா ஒரு அடிய வந்து என்ன அப்படின்னா போடுவான். போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களையும் நான் வந்து அப்படின்னா குடுக்குறேன். குடுத்ததாவது நான் அப்படின்னா கண்டிப்பா நான் இவன காப்பாத்தியே ஆகணும். இவன் என்னோட ரொம்ப லக்கியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குடுத்துட்டே இருக்கையில பார்த்தா அவனுக்கு வந்து அப்படின்னா தண்டர் அட்டாக்கும் வந்து அப்படின்னா அடிச்சிரும். அடிச்சுட்டு இந்த உங்க ஹை பிரிஸ்டஸ்ஸுக்கு இப்போ ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது, டைட்டிலா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் அந்த போவோட அரவையும் அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஒவ்வொரு கையிலயும் ஒவ்வொரு வகையான வெப்பனையும் எடுத்துட்டு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சுருவான். இவனும் இந்த பக்கத்துலேருந்து அடிப்பான். அந்த மிருகத்தையும் என்ன அப்புறம் வச்சு அது மேலேருந்து என்ன அப்புறம் அட்டாக் வந்து பண்ணிப்பான். எதுவுமே வந்து என்ன அப்புறம் நடக்காது. அவன் என்ன அட்டாக் பண்ணாலும், அவனுக்கு என்ன அப்புறம் ஏதோ தூசு பட்ட மாரி எதுவுமே நடக்காம வந்து என்ன அப்புறம் இருக்கும். அடுத்து அவன் கையில இருக்க அந்த சுத்தியல வச்சு என்ன அப்புறம் ஓங்கி ஒரு அடி வந்து என்ன அப்புறம் அடிச்சுருவான். அடிச்ச வேகத்துக்கு வந்து பார்த்தாக்கா, அவன் கீழயே வந்து என்ன அப்புறம் விழுந்துருவான். அடுத்து இது இப்படிதான் நடக்க போதா? நான் இப்படித்தான் சாக போறேனா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் ஒண்ணு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கையில, ஹீரோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி அவன் வந்து அடி வாங்கிட்டான். அடி வாங்கினதுனால அவன் வந்து என்ன பண்ணான், அவன் செத்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் வந்து என்ன பண்ணான், உங்களோட ஃபர்ஸ்ட்டு சூசர் ஒன். ஸோ அவனுக்கு வந்து என்ன பண்ணான், டைட்டிலும் வந்து என்ன பண்ணான், நல்லா வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி அவன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரையில. அவன் வந்து அப்படியே அடிச்ச வேகத்துக்கு அப்படியே கீழ வந்து என்ன பண்ணான், செத்து போய் விழுந்துட்டான். அவன் இன்னும் வந்து என்ன பண்ணான் நிறுத்தாம,
அந்த சுத்தியல வச்சு ஓங்கி ஒரு அடி ஒண்ணு நல்லா அடிச்சிடுறான். ஹீரோ வந்து பார்த்துட்டு, "ச்சே! நான் தோத்துட்டேனா? எனக்கு இது பிடிக்கல." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அப்படியே அடிச்சு அப்படியே ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆயிரும் அப்படியே போச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட தோல்வி இது என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. ச்சே! தோக்குறது இப்படிதான் இருக்குமா? எனக்கு இது பிடிக்கலையே! நான் இவன இழந்துட்டேன். இவன் எனக்கு உண்மையாவே வந்து அவனா ரொம்ப நல்ல ஒரு எம்பிசியா தான் இருந்தான். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நான் இப்ப இவன் இடத்துல வேற ஆள தான் போட்டு இது பண்ணணும். அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி அவனுக்கு வந்து நம்ம டைட்டில் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு சூசன் பண்ணப்பட்டவனும், அதே மாரி வேற ஒரு சில டைட்டில் இருக்கிறனால அவன ஒரு அப்போஸ்தலா வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அவனுக்கு தேவையான அளவு டிவினிட்டி லெவல் இருந்துச்சுன்னா, அவன நீங்க மத்த அப்போஸ்தல் கிரீச்சர்ஸ் மாரி அவனையும் வந்து இருந்தா உங்களால சம்மன் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற மாரி பரவால்ல. இதுவும் வந்து என்ன அப்படின்னா நல்லா தான் இருக்கு. அவனுக்கும் அதுக்கு தேவையான ரெக்யர்மென்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படின்னா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது இது எல்லாமே இருக்கு. ஆனா ஃபேட் பாயிண்ட்ஸ் அது அது கம்மியால இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? என்கிட்ட போதுமான அளவு ஃபேட் பாயிண்ட்ஸே இல்லையே! சரி, ஆனா ஏதாவது நடக்குதாங்கிறத நாமளும் வந்து நம்ம முயற்சி பண்ணியே பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குறோம். பார்த்தாக்கா உங்கள்ட்ட போதுமான அளவு ஃபேட் பாயிண்ட்ஸ் இல்ல. உங்களால இது முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னும் இவன் அடங்காம வந்து போட்டாக்கா, அந்த இடத்த போட்டு குத்திக்கிட்டே வந்து என்ன பண்ணா இருப்பான். இவன் சுத்தி முத்தி எல்லா பக்கமும் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோனே, அந்த ஸ்லேவ்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க அந்த லிசர்ட் மேன்ஸு, அதே மாரி அங்க வந்து அந்த கோட்டைக்குள்ள வந்து என்ன பண்ணா சேவ் பண்ணப்பட்ட அந்த ஸ்லேவ்ஸு, ஏன் வேம்பயர்ஸ் கூட வந்து என்ன அப்புட்னா, இந்த மாரி அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நெனச்சு, ஹீரோவ நெனச்சு வந்து என்ன அப்புட்னா ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்து அப்புட்னா ஒண்ணா சேர்ந்து ப்ரே பண்றத வந்து அப்புறம் ஹீரோ பார்த்துட்டு வேம்பயர்ஸே நமக்காக ப்ரே பண்றானுங்களா? அவனோட காட விட்டுட்டு இப்படி பண்றது வந்து அப்படின்னா, பரவால்ல. இது நமக்கு ஏதாவது உதவியா இருக்குமா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கையில, அவர் சிஸ்டத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு மாரி ஒரு விஷயம் ஷோ ஆகுது. என்னது இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாரி உங்களுக்கோட ஃபேட் பாயிண்ட்ஸ் வந்து அப்புறம் மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. இதனால உங்களுக்கு தேவையான அந்த இதுவும் வந்து நல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆ பரவால்ல. இதுவும் வந்து என்ன அப்பனா நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து என்ன அப்பன்னா எஸ் குடுத்துடுறான். குடுத்த உடனே சரி ஓகே. இப்ப அடுத்து நம்ம வேலைய வந்து பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சீக்கிரம் எல்லா லெசன்களும் இந்த இருந்து போயே ஆகணும். சீக்கிரம் நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போய் அவங்க எடுத்துட்டு அழுதுட்டே போவாய்ங்க. ஆனா அவரு செத்துட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, அதோட சாவு. அது வந்து என்ன பண்ணா நம்ம சாதாரணமா விடக்கூடாது. அதனால தான் நம்ம இப்ப நெறைய பேர் தப்பிச்சிருக்கோம். இந்த மான்ஸ்டர் என்னதான் வந்து என்ன பண்ணா பயங்கரமானதா இருந்தாலும் அவரு இவனுக்காக வந்து அப்பா சண்டை போட்டு செத்துருக்காரு. இது உண்மையாவே என்ன அப்பன்னா, ஒரு வீர மரணம் தான். ச்சே! எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. நான் இந்த இடத்தோட கார்டியன். அப்படி இருந்தும் ஏன் தான் இது நடக்குதோ? அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தாக்கா ஒரு கோல்டன் கலர் லைட்னிங் வந்து ரஃப்னா சுத்தி வந்து வருது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாராவது என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சொல்லிட்டு அந்த லிசன் மேனு அங்க சுத்தி இருக்க எல்லா ட்ரைபும் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவனும் வந்து என்ன அப்பன்னா அந்த இத வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு இது என்ன நடக்குது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் அவன் சுத்தியல வச்சு திரும்ப ஒரு அட்டாக் வந்து என்ன அப்பன்னா போடுறதுக்காக வந்து என்ன அப்பன்னா, அந்த லைட்னிங் வர இடத்துல வந்து என்ன அப்பன்னா, அவன் அவனோட சுத்தியல வச்சு அடிக்கிறதுக்காக வந்து போவான். அவன் வந்து போனாக்கா அந்த சுத்தியலே வந்து என்ன அப்பன்னா அடுத்து பறந்து தெறிச்சுட்டு ஓடிடும். உடனே வந்து எடுத்தாக்கா அந்த இடத்துல ஒரு ஸ்பியர் வந்து வரும். இது என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசன்மன் வந்து என்ன அப்டின்னா, அங்க வந்து உயிரோட திரும்ப மறுபடியும் வந்துருவான். அதுவும் வந்து என்ன அப்டின்னா, ஹீரோவோட அப்போஸ்தலனா வந்துருவான். சுத்தி இருக்கவன்லாம் பார்த்துட்டு, "ஓகே சூப்பர். நம்ம கிங் வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, "இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் தான் செத்து போயிட்டான்ல. இருந்தாலும் திரும்ப வரான்" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, எ அவனும் வேணும் அப்டின்னா திரும்ப திரும்ப மறுபடியும் சண்டை போட வந்து ஆரம்பிச்சுருவாங்க. அவன் போன வாட்டி வந்த மாரியே திரும்ப அட்டாக்லாம் வந்து பண்ணான். இந்த வாட்டி என்ன அப்டின்னா பயங்கரமா அது எல்லாத்தையுமே வந்து அப்டின்னா அடுத்து ஈஸியா வந்து டாட்ஜ் பண்ணி தப்பிச்சுருவான். திரும்ப திரும்ப அவனுக்கும் வந்து அப்புறம் அட்டாக்கும் வந்து குடுத்துருவான். குடுத்து அவனையும் வந்து என்ன அப்புறம் அட்டாக் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு கீழ வந்து தள்ளிட்டுருப்பான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.